ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேர்களை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி நேர்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியோட அனுக்கிறம் வந்துருச்சு. வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டால் நல்லாயிருக்கும். இந்த ஏழரை சனியிலும் சரி, ஜென்மச்சனியிலும் சரி, அடுத்து வருகின்ற காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன், சூரியன், புதன், குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. செவ்வாய் மிகச்சிறப்பாக இருக்கிறாரு. 5 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. கேதுவும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் 6ஆம் இடத்துல. ஸோ 5-6 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால மீனராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. மகாலட்சுமியோட அனுக்கிறம் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் நல்லபடியாக இருங்க. எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நான் ஒரு ஜோதிடராக இருந்தாலும் உங்கள் குடும்ப நண்பனாக சொல்கிறேன். மீனராசியில் எந்த வயசில் இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்கள், அதுலேயும் குறிப்பாக ஒரு 60 வயதுக்கு உட்பட்ட பெண்கள், 60 வயதுக்கு மேலேனா அடுத்தவங்களை நம்பி இருப்பாங்க. கொஞ்சம் வயது வந்துடும். தேக ஆரோக்கியம் நல்லா இருந்தாலுமே வேகம் குறைஞ்சிரும், செயலில் வேகம் குறைஞ்சிரும். அதனால் 60 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் 20லிருந்து 60ன்னு எடுத்துக்கிடுவோம். ஒரு மனித வாழ்க்கை 20 to 60 தான் நல்லபடியாக போகும். அதுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் லைஃப் தான். சரி, அந்த 20 to 60 வயதில் இருக்க பெண்கள், தாய்மார்கள், குடும்ப குத்து வழக்குகள் நல்லபடியாக இருங்க. எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு நல்லா இருக்குது. சரியா, உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. உத்தியோகம் நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க, நல்லாயிருக்கும். குறிப்பாக அரசு வேலைக்கு போகிற பெண்கள், அரசு சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு நல்லாயிருக்கும். அரசியல் சம்மந்தப்பட்ட கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அரசியல், அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் பெண்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் எதுக்கு பெண்கள் எடுத்தேன்னா, பெண்களுக்கு தான் கொஞ்சம் லீடு இருக்குது. இப்போ மீனராசிக்கு பெண்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ மீனராசி பெண்கள் தயவு செய்து பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடம் வலுப்பெறுது. சரியா நேர்களே, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு சுக்கிரன் பார்வை வருது. வருகிற 25ஆம் தேதிக்கு மேலே 1 மாத காலத்துக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆணி ஆடி 2 மாதங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 6 சூரியன் 4ஆம் இடத்துல நல்ல யோகத்தில் இருக்கிறார், சிவராஜ் யோகத்தில் இருக்கிறார். அதனால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. 6ஆம் இடம் அசுபஸ்தானம் தான் இருந்தாலும் அவர் 6க்கு 11ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறார். குருவை அஸ்தமனப்படுத்துகிறாரு. குருவை அஸ்தமனப்படுத்தி சூரியன் சுபத்துவம் வராரு. சிவராஜ் யோகம், புதாதித்ய யோகம், சங்கர நாராயண யோகம் 4ஆம் இடத்துல மனஸ்தானத்தில் இருக்குது. ஸோ மனஸ்தானம் வலுப்படுது. அதைத்தான் வீட்டு ஸ்தானம் வலுப்படுதுன்னு சொல்கிறேன். ஸோ மகாலட்சுமியோட அனுக்கிரகம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் இருக்குது. 4ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு இந்த அமைப்பிலையும் 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பார்வையிலையும் இருக்குது. அதுபோல் 9 செவ்வாயும் 6ஆம் இடத்துல சிம்மத்தில் அதிநட்பில் இருக்கிறாரு. நல்லாயிருக்கும். அதனால தான் வேலைக்கு போகிற பெண்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ இப்படி ஒரு காம்பினேஷனில் பலன்கள் நல்ல விதமாக மீனராசிக்கு பார்க்கப்படுகிறது. குரு உங்கள் ராசிநாதன் 1-10 குடைவன் அஸ்தமனம் அடைகிறாரு. 4ஆம் இடத்துல அஸ்தமனம் அடைகிறது ஒரு வகைக்கு நல்லதான். ஏன்னா ஒரு கேந்திரத்தில் குரு அஸ்தமனம் அடையலாம். ஒரு கேந்திரத்தில் சுபகரம் இருக்கக்கூடாது. அவர் அஸ்தமனம் அடைஞ்சு கொஞ்சம் இயல்பு நிலை பாதிக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா, இருப்பினும் தொழில் பண்ணுறவங்களுக்கு சில இடைஞ்சல்கள் இருக்க தான் செய்யும். தொழில் பண்ணுறவங்களுக்கு சில இடையூறுகள் இருக்கும். அவங்க ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. வருகிற 26ஆம் தேதி, ஜூன் 26/6/2025 இரவு 8 to 9 வீட்டில் சிவன் படம், குலசாமி படம், பிள்ளையார் படம் 3 படத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணிடுங்க. நெய்வேத்தியம் கடலை மிட்டாய் கூட வைக்கலாம். இல்லை நிலக்கடலை சுண்டல் வச்சு நீங்கள் நெய்வேத்தியத்தை பண்ணிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிவபூஜை தான் அது. சரியான நேர்களே, ரைட்டு. ராசிக்கு ராஜயோகாதிபதி சந்திரன் இன்றைக்கி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். திருவோண விரதம் அருமையான நாள். 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்லா இருக்குங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரியங்கள் இருக்கும். பிள்ளைகளால் பெருமை இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், வேலைவாய்ப்பு நல்லா இருக்கும். சரியான நேர்களே, அடுத்தடுத்து சந்திரன் நல்ல நிலைமைக்கு தான் வராரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. என்ன 7.5 சனி, ஜென்மச்சனி. ஆனால் சனி பகவான் 12ஆம் தேதி கீழே இறங்குறாரு. வருகிற ஜூலை 12 தான். ஜூலை 12 அவர் வக்ரம் அடைகிறாரு. நவம்பர் 28 வரைக்கும் 12ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. ஸோ ஜென்மத்தில் அவர் கொஞ்சம் பின்னோக்கி வர்றதுனால ஆள் நல்லா இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க. சிந்தனை செயல் சிறப்பாக இருக்கும். இவ்வளோ நாளப்பட்ட கஷ்டமெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன் ஆயிரும். ஸோ ஜூலை 12லேருந்து நவம்பர் 28 வரைக்கும் ஒரு நல்ல அமைப்பில் இருப்பீங்க. ஒரு 138 நாட்கள் நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக இருக்கிறது. ஸோ அந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடம் 10ஆம் இடத்தை கர்ம இடத்தை பார்க்குறதுனால அந்த மகாலட்சுமியோட அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு. சரியா, விஷ்ணு சக்கரமும் வேலை செய்யுது. 4ஆம் இடத்துல புதன் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு. அடுத்த தர்மஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்குறாரு. ஸோ கர்மாதிபதி யோகம், கோடீஸ்வர யோகம் வந்தால் மகாலட்சுமியே எங்கும் அவள் ஆட்சியே. அந்த விதியின்படி, சரியா, அந்த விதி விட்ட வழியில் இப்போ உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது. விதியின் போக்கு மாறுது. சரியா நேர்களே, மகாலட்சுமியோட அனுக்கிரம் உங்களுக்கு
பரிபூர்ணமாக கிடைக்குது, மங்களம் உண்டாகிறது, மலை போல பலன்கள் குவியுது. மலை போல பலன்கள் அதில் 1000மோ லட்சமோ கோடிகளோ குவியும். சரியா நேயர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மீனராசிக்கு வீடியோ போடுறேன், பாருங்கள். வழிபாடு ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன், 26/6/2025. அதுபோக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன், கற்பனசாமியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நான். சரியா, கற்பனசாமி படி 18 மேலே சத்தியம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மீனராசிக்கு போட்டேன்னா என்னன்னு தெரில. மீனத்துக்கு போட்டிருக்கிறேனா இன்னும் போடலை, போட்டாச்சு. மீனத்துக்கு போட்டிருக்கிறேன், பார்த்துருக்குறாங்க, நிறைய நேரில் பார்த்துருக்குறாங்க. நன்றி, அந்த வீடியோ பார்த்த நேர்களுக்கு நன்றி. 7ஆம் தேதிக்கு மேலே போட்டிருக்கிறேன், 7 நாள் ஆச்சு. இருந்தாலும் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்குது. அதுபோல் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் ராசிக்கும் செவ்வாய் பார்வை இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை பார்த்தாலுமே 24ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர வரதுனால நல்லாயிருக்கும். நான் இந்த வாய்ப்பாடை சொல்கிறது சில பேருக்கு போர் அடிக்குது. ஏன்னா எல்லாருமே பழங்கள் கேட்குறாங்க, கமர்ஷியலை கேட்டு பழகிட்டாங்க. நான் இந்த கிரகங்கள் இங்கே இருக்குது அங்கே இருக்குது இந்த தேதிகள்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது சில பேருக்கு எரிச்சலாக இருக்குது. என்னடா இவன் இந்த தேதி 4 நட்சத்திரம்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு. இதுதாங்க ஜோதிடம். நீங்கள் இந்த கமர்ஷியலாக பார்த்து உண்மையான வேத ஜோதிடம்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதாவது எப்படின்னா, இந்த சண்டை படம், ஆக்ஷன் படம், த்ரில்லர் படம், பேய் படம் பார்க்குறவங்களுக்கு குடும்ப படம் பார்த்தா ஒத்துக்காது, கிளாசிக்கல் படம் பார்த்தா ஒத்துக்காது. 10 நிமிஷத்தில் தேட்டரில் உட்காந்துருக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம் பார்க்குறவங்களாம் சிவாஜி படத்தை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா சிவாஜி தான் உயிரை கொடுத்து நடிப்பார், வாங்கின காசுக்கு நடித்து மக்களுக்கு நல்லதாக சொல்லிக் கொடுப்பாரு. ஏன்னா சிவாஜி அந்தளவுக்கு கேரக்டர் எடுத்து செய்வார். எம்ஜிஆர் படம் பார்க்குறவங்க அவர் 2 பாட்டு 2 சண்டை 2 டும்னு குத்திட்டு போயிடுவார், டிஷ்யூம்னு. உண்மைதான், பழைய ஆளுக்கெல்லாம் தெரியும், எம்ஜிஆர் படம்னாலே டிஷ்யூம் மியூசிக் தான் இருக்கும், பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறானுங்க, சாம்பிராணி பகைக்கெல்லாம் விளம்பரம் போடுறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் யாரும் குறை சொல்லலை. தயவுசெய்து மீனராசி மக்களே, உங்களுக்கு நான் மெனக்கெட்டு போடுறேன். நீங்கள் 7 சென்னையில் இருக்கிறீங்க, நல்லது கெட்டது அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா, இந்த வீடியோ நீங்கள் கேட்டாலே ஓரளவு வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, கஷ்டம் இல்லாமல் வாழ்வீங்க. ஏன்னா நான் சில பூஜை புனஸ்காரம் சொல்லுவேன், 4 நட்சத்திரம் சொல்லுவேன். அன்றைக்கி கோயிலுக்கு போங்க, இல்லைனா அன்றைக்கி வீட்டில் பூஜை பண்ணுங்கள், இந்த சாமியை வச்சு கும்பிடுங்க, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். நல்லாவும் இருக்கும். நான் இதை சொல்லிவிட்டு அப்படி விட போகிற ஆள் கிடையாது, நானும் அதை செய்வேன். போன 13ஆம் தேதி முந்தா நாள் 13ஆம் தேதி 13/6/2025 போராட நட்சத்திரம். சரியா, அன்றைக்கி உங்கள் ராசி 10ஆம் இடத்துல தான் சந்திரன் இருந்தார். அருமையான அமைப்பு. அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம் சார், 13ஆம் தேதி பூஜை பண்ணேன்னு சொல்லுங்கள், வீடியோ போடுங்க. ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் சொல்கிற நாட்களெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க, காலண்டரில் மடித்து வச்சுக்கோங்க. சரியா, அந்த தேதி பேப்பர் மடித்து வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை வீட்டில் செய்யுங்க. அடுத்து வீட்டில் 26ஆம் தேதி ஒரு பூஜை பண்ணுங்கள். சரியா, 8 to 9 பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த தகவல் என்னென்னா கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா, கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன். சிலர் வாட்ஸ்அப்லேயே கேட்குறாங்க, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனெல்லாம் அடிக்காதீங்க. நீங்கள் ஃபோன் அடித்து எல்லா நேரம் என்னால் எடுக்க முடியாது, நான் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டில் இருப்பேன். சரியா, அதனால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, டெக்ஸ்ட் பாக்ஸில் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ இந்த கற்பனசாமி வழிபாடு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கற்பனசாமியை நீங்கள் இப்போ கும்பிடணும். கற்பனசாமி கும்பிடுறது மிகச்சிறப்பு ஜென்மச்சனியில். அதுக்கு ஒரு 6-7 நாள் சொல்கிறேன் நான். சரியா, ஒரு 7 நாட்கள் குறித்து வச்சுருக்கிறேன். இந்த வருகின்ற மாதத்தில் 14ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. 14ஆம் தேதி போங்க, கற்பனசாமி கோயிலுக்கு போயிருந்தேன். இந்த டேட்டுக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். 17/6/2025 செவ்வாய்க்கிழமை, சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு போகலாம். பொதுவாக கற்பனசாமியை செவ்வாய் சனிக்கிழமை ராகு வெளியில் போய் கும்பிடலாம், இல்லைனா இரவு 8 to 9 போய் கும்பிடலாம். செவ்வாய் சனி முடியலைன்னா செவ்வாய் நட்சத்திரம், சனி நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், கேது நட்சத்திரம், இந்த 4 பாவகிரகங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி போய் கும்பிடலாம். செவ்வாய் நட்சத்திரம் சித்திரை, அவிட்டம், மிருகசீரிசம். சனி நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. ராகு நட்சத்திரம் சுவாதி, சதயம், திருவாதிரை. கேது நட்சத்திரம் அசுபதி, மகம், மூலம். இந்த 12 நட்சத்திரங்கள் வர அன்றைக்கும் நீங்கள் போய் கற்பனசாமியை கும்பிடலாம். சரி, அப்படி பார்த்தோம்னா 17/6/2025 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம் கும்பிடலாம். 21/6/2025 சனிக்கிழமை அசுபதி நட்சத்திரம். 24/6/2025 செவ்வாய்க்கிழமை மிருகசீரிச நட்சத்திரம். 28/6/2025 சனிக்கிழமை பூச நட்சத்திரம். 5/7/2025 சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம். 15/7/2025 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம். 22/7/2025 செவ்வாய்க்கிழமை மிருகசீரிச நட்சத்திரம். இதில் மிருகசீரிச நட்சத்திரம் வர அன்றைக்கி போகிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா மிருகசீரிசம் செவ்வாயோட நட்சத்திரம். ராசிக்கு ராஜ யோகாதிபதி, 2-9 குடையவன், தன குடும்ப வாக்கு சனாபதி, பாக்கிய சனாபதி. அன்றைக்கி போனீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது, குடும்பத்தில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும், குடும்பத்தில் நல்லபடியாக இருப்பீங்க, கலகலப்பாக இருப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா இருக்கும், முகத்தில் ஒரு தேஜாச்சு இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், பாக்கியம் கையெடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக செவ்வாய் வேறு இப்போ 6ஆம் இடத்துல நச்சுன்னு உட்காந்துருக்கிறாரு சிம்மத்தில். அதனால் செவ்வாய்க்கிழமை வர நாட்கள் போகிறது மிகச்சிறப்பு கற்பனசாமியை கும்பிடுறது. அப்படி பார்க்கும்போது 24ஆம் தேதி 24/6 ஜூன் 24, ஜூலை 15, ஜூலை 22 இந்த நாட்கள் போங்க. வேலை வெட்டிக்கெல்லாம் போய்ட்டு இரவு போங்க. 8 to 9 கற்பனசாமி கோயிலுக்கு போங்க. நிறைய பேர் கற்பனசாமி கோயில் எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க.
உங்கள் ஊரில் இருக்குங்க, கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை அக்கம் பக்கத்தில் கேளுங்க. சரியா? கற்பனசாமி கோயில் இருக்கும். கற்பசாமியும் அவர் தான், கற்பனசாமியும் அவர் தான். சரியா? நான் சில நேரம் 18ஆம் படி கற்பனசாமியுமே. 18ஆம் படி கற்பனசாமினா 18 படியில் இருக்க மாட்டார். அவர் 18 படிங்கிறது அவருடைய அம்சம். ஐயப்பன் 18 படியில் இருக்கிறார். அதனால தான் அவரும் 18ஆம் படி கற்பனசாமிங்கிறோம். ஏன்னா ஐயப்பனுக்கு காவல் தெய்வம் 18ஆம் படி கற்பசாமி தான். ஐயப்பன் கோயில் போட்டிங்கன்னா 18ஆம் படி கற்பனசாமி உத்தரவு வாங்கிட்டு தான் படியில் ஏறணும். சரியா? அந்த அமைப்பு இருக்கிறதுனால ஒரு 18ஆம் படி கற்பனசாமி அப்படிங்கிறோம். ஸோ கற்பசாமி, கற்பனசாமி, 18ஆம் படி கற்பனசாமி எல்லாம் ஒன்று தான். உங்கள் ஊர்லேயே இருக்கும். சரியா? மீனராசினியர்கள் ஒரு உதவி பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எங்கே கற்பசாமி கோயில் இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இந்த ஊரில் இருக்கேன் சார், நான் இப்போ ராஜபாளையத்தில் இருக்கேன் சார், எங்கள் ஊரில் வேட்டை வெங்கடேச பெருமாள் கோயிலில் கற்பனசாமி இருக்கிறாரு, அது எங்கள் கலங்காப்பறிக்கு போகிற வழியில் சஞ்சீவ் மலைக்கு அடியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு இடத்துல இருப்பார். கற்பனசாமி கோயில் இருக்கும், பிரசித்தி பெற்ற கோயிலாகவும் இருக்கும். அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நிறைய நேர்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். கற்பனசாமி நாமத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் நாமத்தை சொல்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஜென்ம ராசியில் இருக்கீங்க பார்த்தீங்களா, ஜென்மத்தில் ராசியில் சனி பகவான் இருக்கிறார், 7 சனியில் இருக்கிறீங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு அவர் நாமத்தை சொல்கிறது கூடுதல் சிறப்பு. டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா? ஸ்ரீ கிருஷ்ண வர்ணாய, கிருஷ்ண புத்திராய, மகா காலாய, மகா ருத்ராய, கிருஷ்ணாய, ஸ்ரீ கற்பனசாமி முனே நமோ நம. அவருடைய நாமத்தை சொல்லலாம். இந்த நாமத்தை வேணும்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் போடுறேன், இதுலேயும் போடுறேன், யூடியூப்லேயும் போடுறேன். சரியா? ஓகே நேர்களே. சரி சார், பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, குரு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாரு. சரியா? அதனால் குரு பார்க்குற இடங்கள்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். குரு இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. அக்கம் பக்கத்து ஆளுகிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோக தேவையில்லாத விஷயத்தை தலையிட வேண்டாம். வம்பு தும்பு வழக்கில் தலையிட வேண்டாம். குரு பார்வை ராசிக்கு 10ஆம் இடம். தொழிலில் கொஞ்சம் இணக்கம் இல்லாமல் தான் இருக்கும், டிஸ்டர்ப் இருக்கும். ஏற்கனவே தொழில் இடத்துக்கு திருஷ்டி இருக்குது. சனி ராகு பார்வை இருக்கிறதுனால கற்பனசாமி வழிபாடு சிறப்பை தரும். குரு வீக்காக தான் இருக்கிறாரு, பின்னோக்கி போகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருப்பினும் புதன் பார்வை இருக்குது. சூரியனும் சேர்ந்து புதாயத்தோடு பார்க்கறதுனால தொழில் நல்லபடியாக தான் இருக்கும். இருப்பினும் தொழிலில் திடீர்னு கடன் வாங்குற மாதிரி இருக்கும், பண பிரச்சனை வரும், பண நெருக்கடி வரும். அதுபோல் குரு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அயனசேன போகத்தில் டிஸ்டர்ப் இருக்கும். சரியா? ராகு வேறு இருக்கிறாரு. படுத்தா தூக்கம் வராது, பிரச்சனை இருக்கும். நிறைய பேருக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்கி பேய் கனவுலாம் வருது சார் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, இரவு படுக்கும்போது படுக்கறையை சுற்றி விபூதியை போட்டு வச்சுக்கோங்க. சரியா? நெத்தியில் விபூதி பூசிட்டு படுங்க. கொஞ்சம் விபூதி எடுத்து தலைமாட்டில் போட்டுக்கோங்க. வேப்பங்குலையை எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கலாம். சரியா? ஆனால் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும். அதை கொஞ்சம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா இப்போ பெட்ரூமில் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தூக்கம் நல்லபடியாக வரும், எந்த வித தொந்தரவும் இருக்காது. ஏன்னா சில பேருக்கு அந்த கெட்ட தொந்தரவு இருக்கும். சரியா? கனவுகள் சில கெட்ட கனவுகள் மனதில் சில உளைச்சலை கொடுக்கும். அது மாதிரி நாள் காலையில் பாதிப்பாக இருக்கும். ஐயோ இந்த கனவு வந்துச்சு, ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன் எதுக்கு எப்படின்னு ஒரே யோசனையாக இருக்கும். ஸோ அந்த கெட்ட கனவு வராமல் தூங்குறதுக்கு நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள், நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? பூஜை புனஸ்காரத்தோடு இருக்கணும். எப்பயும் தெய்வநாமத்தோடு இருந்தோம்னா, தெய்வத்தை நினச்சிட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அயன சயன போகம், தூக்கம் கெட்டு போகும், அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுபோக பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. ராசியில் சனி பகவான் இருந்தாலும் அக்கிரமடைய போகிறாரு. 2ஆம் இடத்துல சுக்கிரன், நல்ல அமைப்பு தான். இப்போதைக்கு வருகிற 25ஆம் தேதி வரைக்கும் தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும், வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லாயிருக்கும், மகாலட்சுமியோட அனுக்கிரம் இருக்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், லட்சுமி இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பெண்கள் நல்ல கண்களாக இருப்பீங்க, குடும்ப ஓவியமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. சரியா? எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். இன்சூரன்ஸ் பணம் கரையும், வாரா கடன் வசூலாகும், நிலுவை பணம் வரும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். கணவன் அல்லது மனைவி வழியில் எதனாச்சும் உயில் வரும், திடீர் சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது. 3ஆம் இடத்துல சூரியன் அருமையான அமைப்பு. அவர் 3ஆம் இடத்துல சூரியன் இன்றைக்கி மாறிட்டார், 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். இன்றைக்கி ஆணி 1. சரியா? இன்றைக்கி மாசப்பரப்பு ஆணி 1. அவர் 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். பரவாயில்ல, 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம், ஒரு கேந்திரத்தில் ஒரு அரை பாவர் இருக்கலாம். சூரியன் 4ஆம் இடத்துல இருந்து புதன் குரு கூட சேர்ந்து இருக்கிறதுனால உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு பதவி உயர்வு இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்க வேலை பார்க்குற இடத்த வீடாக மாற்றிடுவீங்க, அந்தளவுக்கு சந்தோஷம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு கலகலப்பு இருக்கும், நல்லாயிருக்கும். சரியாக ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. குடும்பத்தில் தகப்பனாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். தகப்பனுடைய உறவுமுறைகள் நல்லபடியாக இருப்பாங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல கேது செவ்வாய் சூட்சுமளவோடு இருக்கிறாரு. ராசிக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல ராகு. இந்த அமைப்பில் தான் கிரக நிலைகள் இருக்குது. இதில் சுக்கிரன், சூரியன், புதன் இவங்க 3 கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. செவ்வாயும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 3 8 கூடியவனும் நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. அதனால் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. தொட்டக்காரியம் தொடங்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் அனுசரித்து போவீங்க. பக்கத்து இடத்துக்கு வேலைக்கு போய்ட்டு வருவாங்க. வீட்டில் இருந்து பக்கத்து ஊர், பக்கத்து தெரு, பக்கத்து இடத்துக்கு வேலைக்கு போய்ட்டு வரவங்களுக்கு நல்லாயிருக்கும்.
அஞ்சல் துறை, போஸ்ட் ஆஃபீஸு ரெண்டும் ஒன்று தான். கொரியர் சர்வீஸு, இப்படி இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, செய்தி தொடர்பில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, கலை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிக நல்லாயிருக்கும். கலைத்தொடர்பு நல்லாயிருக்கும். இயலிசை, நாடகம், ஓவியம், திரைப்படம், சின்னத்திரை இவங்களுக்கு நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி செய்கிறவங்களும் நல்லாயிருக்கும். வீட்டில் கைத்தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்திலையும் சரி, இல்லைன்னா டீமாகவும் சரி, நிறைய பேர் செய்கிறாங்க இன்றைக்கி. சரியா, இந்த மாற்றுத்திறனாளிகள், மகளிர் சுய உதவி குழு, இப்படிலாம் நிறைய பேர் வந்து இன்றைக்கி டீமாக செஞ்சு சில பொருட்களை செஞ்சு கடையில் விற்பாங்க. இதெல்லாம் அந்த காதி கிராஃப்ட்டு மற்ற கடையில் கிடைக்கும். சரியா, அந்த மாதிரி பொருட்கள் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது குறிப்பாக மகளிருக்கு நல்லாயிருக்கும், பெண்களுக்கு நல்லாயிருக்கும். சுக்கிரன் வளர்க்குறாரு. சரியா, 4ஆம் இடம் வளர்க்கறதுனால மகளிருக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாகவும் இருக்குது. சரி சார், வேறு என்ன சார் பலன்கள் அப்படி பார்த்தோம்னா, பொறுப்பு இருக்கும். பொறுப்பு உணர்ந்து இந்த காரியத்தை செயல்படுவீங்க, அதனால் உயர்வு இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள் உங்களை வந்து நல்லபடியாக வச்சுக்கிறாங்க. உங்கள் திறமை என்னென்னு தெரியும். உங்களுக்கு இன்னாருக்கு இந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி உங்கள்கிட்ட சில வேலையை கொடுப்பாங்க. அதை நீங்கள் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க. அதனால் பேரும் புகழும் வரும். வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கும். அதே மாதிரி எந்த நேரத்திலும் சரியாக திட்டமிட்டு இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு வந்து வேலையில் வந்து ஒரு ஏற்றம் இருக்கும். வேண்டிய இடமாற்றம் இருக்கும். நீங்கள் நேரம் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். குறிப்பாக அரசு வேலையில் நல்ல ஒரு சலுகை காட்டப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. தனியார் துறையிலும் நல்லா தான் இருக்கும். சரியா, தனியார் துறையும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா தனியார் துறைக்குள்ள சுக்கிரனும் அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, புதனும் 10ஆம் இடத்தை பார்த்து இருக்கிறதுனால தனியார் துறையும் நல்லாயிருக்கும். அரசு துறைக்கு வந்து செவ்வாய், சூரியன், தனியார் துறைக்கு சுக்கிரன், புதன், இவங்க 2 கிரகங்கள், இந்த 4 கிரகங்களை தான் மாற்றி மாற்றி பலனை கொடுக்கும். இவங்க 4 பேருமே ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கனால உத்தியோகத்துக்கு போகிறவங்க, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, ஓரளவு நல்லபடியாக போகும். இந்த சித்திரை, வைகாசியை காட்டிலும் இந்த ஆனி மாதம் நல்லாயிருக்கும். ஆனி, ஆடி அடுத்து வருகின்ற மாதங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். வீடு, வாகனம் புதுசாக மாற்றி வாங்குவீங்க. சரியா, வீடுக்கு எதனாச்சும் ரெனோவேஷன் ஒர்க், ரிப்பேர் ஒர்க் பார்க்குறது. அனிமேல் ஆனி மாதம் யாரும் வீடு மாற்ற மாட்டாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க மாற்ற மாட்டாங்க. வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். லோன் கிடைக்கும். வீட்டு வேலைகள்லாம் மலமலன்னு முடியும். அதுபோக வாகனம் எதுவும் மாத்திரம் இருந்தால் அந்த காலகட்டத்தில் மாற்றிக்கலாம். கடன் பிரச்சனை சீக்கிரமாக அடையும். சரியா, கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரனும் நல்ல நிலைமைக்கு போகிறார். 2ஆம் இடத்துல இருக்கிறனால கடனை அடைச்சிருவீங்க. கடன் அடைக்கிறதுக்கு பணம் கையில் கிடைக்கும். இதுதான் லாஜிக்கு. அதுபோக செவ்வாய்க்கிழமை கடன் அடைங்க. செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காக்காவுக்கு பாலப்பழம் வைங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க கடன் இருக்குது சார், கடன் இருக்குது சார். கடன் வாங்காமல் வாழணும் சார். கடனை வாங்கிட்டு கடன் இருக்குன்னா கடன் வாங்குகிற சூழ்நிலை மனிதனுக்கு வரும். சரியா, பெருமாளே கடன் வாங்கியிருக்கிறார் குபேரங்கிட்ட. அதனால் மனுஷனுக்கு வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலை வரும். இருந்தாலும் அது திட்டமாக வாங்கணும். கடன் வாங்காமல் வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்படியே கடன் வாங்கினாலுமே அதுக்கு தீர்வு, பரிகாரம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை காக்காவுக்கு வாழைப்பழம் வச்சிங்கன்னா கடன் பிரச்சனை சீக்கிரம் அடையும். அதுக்கு எதனாச்சும் ஒரு தீர்வு அமையும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வீட்டில் பெரியவர்கள், பெற்றோர்கள் இவங்க எது சொன்னாங்களும் மதித்து போங்க. அவங்க வார்த்தையில் ஒரு மதிப்பு கொடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அக்கம் பக்கத்தில் அளவோடு இருங்க. தொழில் பண்ணுறவங்க நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க. சரியா, வரவுக்கு செலவுக்கும் கரெக்டாக வச்சுக்கோங்க. கூடுதலாக எதுவும் செய்ய வேண்டாம். எதையுமே வந்து கரெக்டாக முறைப்படி செஞ்சீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க வேலை பார்க்குறவங்க, அரசியல்வாதிகள் அளவோடு இருங்க. தேவையில்லாத வாக்குறுதியில் யாரும் கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கழுத்து போட வேண்டாம். முன்ஜாமீன் எடுக்க வேண்டாம். வேலை உண்டு, வீடு உண்டுன்னு இருங்க. அரசியல்வாதிகளும் வெகுஜன தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு அப்ரோச்சை வச்சுக்கோங்க. சரியா, அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக வந்து உங்கள் கட்சி மேலிடம் என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைகளை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா, அதை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. கலைஞர்களுக்கு நல்லா இருக்கும். சரியா, நல்லா இருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா சுகப்படுவீர்கள். அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் இடத்துல, பெண்கள் ஆண்கள் இடத்துல கவனமாக இருக்கணும். கலை சம்மந்தப்பட்டவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை இருந்தோம்னா நல்ல உணவு தான், நல்ல அமைப்பு தான். மாணவர்கள் நல்லா இருப்பீங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. 2 கூடியவன் யார்? செவ்வாய். அடுத்து 7ஆம் இடத்துக்கு போவார். ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கிறது பிரச்சனை இல்லை. படித்த மாணவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். வேலை தேடி அலைகிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அரசு வேலைகள்லாம் நேரம் நல்லா சாத்தியப்படும். அதனால் படித்து முடித்து எக்ஸாம் எழுதுறவங்களாம் நல்லா எழுதுங்க. அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அரசு வேலை கிடைக்குமா சார் நிறைய பேர் கேட்குறாங்க. அரசு வேலைக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு, ராசிக்கு, லக்கணம் அல்லது ராசி, மீன ராசி ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. லக்கணம் அல்லது ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் தொடர்பு கொள்ளணும். சூரியன் செவ்வாய் இருக்கணும். கண்டிப்பாக சூரியன் தொடர்பு கொள்ளணும். சிம்மம் சுபத்துவமாக இருக்கணும். சிம்ம ராசியில் வந்து குரு சுக்கிர தொடர்பு இருக்கணும். இல்லைன்னா சனி பகவான் இருக்கணும். சனி பகவான் இருந்தாலும் அடிமை வேலை. சூரியன் செவ்வாய் குரு இவங்க சம்மந்தப்பட்டு நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா உயர் இதையார போவாங்க. அரசில் வந்து மேல்மட்டத்துக்கு போவாங்க. இதில் செவ்வாய் வளர்த்துட்டாருன்னா யூனிஃபார்ம் சர்வீஸில் போயிடுவாங்க. சூரியனை வளர்த்துட்டோம்னா பெரிய லெவலுக்கு போவாங்க. சரியா, ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஐஏஎஸ் கலெக்டரு பெரிய லெவலுக்கு போவாங்க. குரு வளர்த்துட்டாருன்னா பேங்க் ஸ்டாஃபாக போயிடுவாங்க. நிதி அமைச்சகம், ஃபினான்ஸு இப்படி போயிடுவாங்க. புதன் வளர்த்துட்டா வாத்தியார் வேலை, டீச்சர் வேலை, லெக்சர், ப்ரொஃபஸர், மந்திரி, ஆலோசகர் இப்படி போவாங்க.
குரு இருந்தாலும் ஆலோசகராக போயிடுவாங்க, மந்திரி இப்படி போவாங்க. ஸோ ஒவ்வொரு கிரகங்களுமே வந்து லக்கண ராசிக்கு 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு சுபத்துவமாகி சிம்மம் வலுப்படணும். சரியா? சூரியனும் செவ்வாயும் கெட்டுப்போகக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் குரு கெட்டு போகாமல் 10ஆம் இடம் வளர்த்து சிம்மம் வளர்த்துச்சுன்னா கண்டிப்பாக அரசாங்கத்தில் உயரளவுக்கு போயிடுவாங்க. டாக்டராக போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா டாக்டர் ஆகிறதுக்கு வந்து செவ்வாய் தான். செவ்வாய், குரு, சூரியன் இந்த 3 கிரகங்கள் வளர்த்து சிம்மம் சூப்பராக இருந்துச்சு 10ஆம் இடம் வளர்ச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அரசு டாக்டராக போயிடுவாங்க. அரசு டாக்டராக பெரிய ஆளாயிருவாங்க. சரியா? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் நேயர்களே. நிறைய விஷயத்துக்கு தீர்வு இருக்குது வேத ஜோதிடத்தில். நீங்கள் என்ன வேலைக்கு போகலான்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம். சரியா? ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ அரசு வேலைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு சுபத்துவமாகி. அரசுனால அரசு வேலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். அரசு வேலைக்கும் தேடலாம். பாருங்கள், தொடர்ந்து வீடியோ போடுறோம், பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நேரம் தான் கேட்குறேன், 20 நிமிஷம் ஆச்சு. நேரம் தான் கேட்குறேன். பார்க்குற அனைவருமே லைக் பண்ணுங்கள். 20 நிமிஷம் பார்த்தவர்களுக்கு ரொம்ப நன்றி, கோடான கோடு நன்றி. அதுபோக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு, எங்கள் சேனலுக்கு. மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, படிப்பில் ஒரு உயர்வு இருக்கும். சில பேருக்கு வந்து தலைவலி, பல்லு, நரம்பு சம்மந்தப்பட்ட வேலைகளில் பிரச்சனை இருக்கும். எலும்பு, மூட்டு வலி, கால் வலிலாம் வரலாம். சரியாக கவனமாக இருக்கணும். தலைவலி வரலாம், பல்லில் பிரச்சனை வரலாம், எலும்பு மூட்டு பிரச்சனை வரலாம். நான் சொன்ன அந்த வழிபாடு பண்ணுங்கள். 26/6/2025 வீட்டில் சிவபெருமானை வச்சு கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு வழிபாடு சிறப்பை தரும். ஓகே நேயர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். மீனராசிக்கு வந்து நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஜூலை 12ஆம் தேதிக்கு மேலே இருந்து நல்லாயிருக்கும். அடுத்து வருகிற ஜூலைக்கு மேலே நல்லாயிருக்கும். பூரட்டாதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? நட்சத்திரநாதன் நஷ்டமாக இருக்கிறார். 1 மாதத்துக்கு கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரேவதிக்கு சூப்பராக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. சரியா நேர்கள்? ரேவதி நட்சத்திரங்க என்ஜாய் பண்ணுங்கள். மற்ற 2 நட்சத்திரத்துக்காரங்களும் கண்டிப்பாக அந்த கற்பனை சாமி வழிபாடு பண்ணிங்கன்னா சுகப்படுவீர்கள். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? குடும்ப உறவு நல்லாயிருக்கும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் நல்லபடியாக இருக்கும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு, கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வாயை மூடிட்டு இருக்கணும். இருந்தாலும் தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிவட்டார தொடர்புகள், வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் இருக்கும். சரியா? லாபம் இருக்கும். எந்த ஒரு காரியமும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும். கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். சரியா? தொழில் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பங்கு சந்தி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல லாபமும் இருக்கும். துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மீனராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஆளுமை அதிகாரமாக இருப்பீங்க. அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். விவசாயம், தோட்டம், துறவு எல்லாம் இந்த சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனுசு லக்கணமும் நல்லா தான் இருக்குது. சரியா? நல்லா இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, தொழில், விவசாயம் நல்லா இருக்கும். அதுபோக வந்து குடும்பம் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தாயார் விஷயத்தில் கவனமாக இருங்க. மகர லக்கணம் உத்தியோகத்து போகிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் கவனமாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகளை கவனமாக இருக்கணும். பிரச்சனை வரும், அதனால் கவனமாக இருங்க. வீடு, மனை, வண்டி, வாகன யோகம்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கும்ப லக்கணத்தில் பேச்சில் நிதானம் இருக்கணும். சரியா? அதுபோக வந்து அடுத்து நல்லாயிருக்கும். அடுத்து வருகிற காலங்கள் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். அதுபோக வந்து தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். மீனராசியை பிறந்தவங்களுக்கு மத்தியம பலன் தான். சரியா? குடும்பத்தில் ஒரு லட்சுமி கடாட்சியம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அயன சயன போகும், அலைச்சல், டென்ஷன் இருக்க தான் செய்யும். பதறிய காரும் சிறதிரி போகும். அதனால் மீன லக்கணத்தில் பிறந்தவங்க பதட்டப்படாமல் இருங்க. டென்ஷன் ஆகாமல் இருங்க. சரியா? பதட்டப்படாமல் இருந்தாலே பாதி வெற்றி. அதனால் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் பலன் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ராசிலையுமே இந்த மீனராசிக்கு வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கு பலன் சொன்னாலே ரொம்ப நேரம் சொல்லலாம். ஏன்னா ஒரு லக்கணத்துக்கு வந்து 12 வீடு இருக்குது. 12 வீட்டுக்கும் 9 கிரகங்கள், 12 ஆதிபத்தியங்கள், 9 காரகத்துவங்கள். இதுக்கு பலன் சொல்லணும்னா சாயந்தரம் வரைக்கும் சொல்லலாம். இப்போயே மணி 1 மணி ஆகப்போகுது. நான் வந்து விடிய சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு வாய்ப்பாடு தான். அந்த கட்டத்தை வச்சுட்டேன்னா அப்படியே சொல்லிகிட்டே இருப்பேன். 2ஆம் இடத்துல சூரியன், ராசியில் சனி பகவான். சனிக்கும் சுக்கிரனுக்கு என்ன சம்பந்தம்? சனி பகவான் வந்து மீனராசிக்கு என்ன வேணும்? 11, 12 கூடியவன், லாப சேனாபதி, வரிய சேனாபதி. சுக்கிரன் வந்து என்ன வேணும்? 3, 8 கூடியவன், தைரிய சேனாபதி, அஷ்டம சேனாபதி. சனிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். இது எந்த பலன்கள் எப்படி வரும் அப்படி பார்த்தோம்னா 11, 12க்கு 2ஆம் இடம். அப்படி பார்த்தோம்னா குடும்பத்தில் உங்களுக்கு வந்து லாபம் வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அலைச்சலோடு தான் லாபம் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் ராசிக்கும் 2ஆம் இடத்துக்குள்ள சம்பந்தம் 2 கிரகத்துக்கு ஒரு பலனை சொல்லணும்னா இப்படி சொல்லலாம்னா இப்படி தான் சொல்ல முடியும். சனி பகவான் 11, 12 கூடியவன், சுக்கிரன் 3, 8 கூடியவன். அப்போ வந்து நீங்கள் முயற்சி செய்து அலைஞ்சி திரிஞ்சு பணத்தை விட்டு கொண்டு வரணும். இந்த அமைப்பில் தான் இப்போ இருக்குது. ஒரே வாரத்தில் ஒரு பலனை சொல்லணும்னா முயற்சி பண்ணணும். ஆனால் முயற்சி பண்ணுவீங்க. குடும்பத்துக்காக, வீட்டுக்காக, வீட்டில் பொருளாதார தேவைக்காக முயற்சி பண்ணுவீங்க.
அது எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னா பக்கத்தில் கிடைக்காது, தூர இடத்துல தான் கிடைக்கும். உள்ளூரில் கிடைக்காது, வெளியூரில் தான் கிடைக்கும். அப்படி வெளியூரில் போய் அலைஞ்சு திரிஞ்சிக்கிறவங்களுக்கு தான் லாபம் இருக்கும். அந்த லாபத்தை வந்து வீட்டுக்கு கொடுப்பீங்க. ஆனால் சும்மா கிடைக்காது லாபம், அலைஞ்சு திரியணும். ஏன்னா 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கல. லாப சனாதிபதியும் 12 குடையவனும் விரைய சனாதிபதியும் ராசியில் இருக்கிறாங்க. 3 குடையவனும் 8 குடையவனும் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தான தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ஸோ குடும்பத்துக்கு பணம் வரணும்னா, உங்கள் மூலியம் வரணும்னா அலைஞ்சு திரிஞ்சு வந்தால் தான் லாபம் கிடைக்கும். லேஸ்பட்ட காரியம் கிடையாது. மீனராசிக்கு வந்து இப்படி பலன் சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் ஓரளவு ரிலேட்டடாக வரும். இப்படி நான் பிரித்து பார்த்து சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஆதிபத்தியம், காரகத்துவம், கிரகங்களோட அமைப்பு இதெல்லாம் பார்த்து சொல்லணும். இதில் சனி இப்போ ராசியில் இருக்கிறதுனால ஆள் சோர்ந்து போவீங்க, சோம்பேறித்தனம் இருக்கும், அசால்ட்டுத்தனம் இருக்கும். இன்றைக்கி உள்ளதை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவீங்க. ஆனால் சுக்கரை விட மாட்டார். 2ஆம் இடத்துல இருக்கிறனால எப்படினாச்சும் பேசி ஈஸினாச்சும் உங்களுக்கு பணம் கொண்டு வர வைப்பார். ஏன்னா 2ல் சுக்கரை இருந்தாருன்னா பேசி பொழிக்கிறவங்களுக்கு பணம் வரும். பேசிக்கிட்டே இருக்கலாங்க. மீனராசிக்கு பலனை சொல்லனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சாமி. சரியா? ரைட்டு. ரொம்ப சொன்னோம்னா போர் அடிக்கும், யாரும் பார்க்க மாட்டேங்க. நான் ஒரு 40 நிமிஷம் பேசுனே வச்சுக்கோங்களேன், இன்னும் வீடியோவில் எடுத்து 40 நிமிஷமாக இருக்குது, யாரும் பார்க்க மாட்டேங்க. சில பேர் ரசித்து கேட்குறாங்க. சில பெரியவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், நல்லவர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, இவர் ஏதோ ஒரு ஃபார்முலாவில் சொல்கிறாரு, அப்சர்வேஷன் பண்ணி வேத ஜோதிடத்தை படிச்சுட்டு சொல்கிறாருன்னு அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க. சில பேருக்கு போர் அடிக்குது. என்ன எல்லாம் கவர்ச்சியாக பார்த்து பழகிட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே கவர்ச்சி தான். கவர்ச்சியாக தம்மையில் போடணும், கவர்ச்சியாக ஒன்று போடணும், அதை அப்படியே பார்த்துருவாங்க. அவன் நாளும் சொல்ல மாட்டான், நட்சத்திரமும் சொல்ல மாட்டான், டேட்டும் சொல்ல மாட்டான், எதுவும் சொல்ல மாட்டான். ஏதோ ஒரு விளம்பரம் சொல்லிட்டு இருப்பான். சாம்பிராணி புகைக்கு விளம்பரம்னு வீடியோலாம் போடுறாங்க. அதை அப்படியே போட்டிருக்காங்க. மீனம்னு போட்டு அது சாம்பிராணி புகை நம்பரு, கான்டாக்ட் நம்பர்லாம் போட்டு அந்த சாம்பிராணி புகையை போட்டு விடுங்க. அது இது என்னென்னமோ மீனராசியில் பிறந்தவங்க அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, அம்மா கிட்ட சேர மாட்டீங்க, அப்பா கிட்ட சேர மாட்டீங்க. இதெல்லாம் உள்ளதானே சாமி? அதாவது கூட்டத்தில் பச்சை சட்டை போட்டேன்னு சொன்ன மாதிரி, கூட்டத்தில் ஒருத்தன் பாரு பச்சை சட்டை போட்டிருக்கானா, கண்டிப்பாக ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் பச்சை சட்டை போட்டு தான் வந்திருப்பான். இது வந்து அறிவுபூர்வமாக சொல்லுறது கிடையாது. இது வந்து ஃபுல்லுக்காக அடிக்கிறது. சரியா? குருட்டு பூனை விட்டத்தில் போயிற மாதிரி பூனை வந்து இருட்டாக இருந்துச்சுன்னா அது நல்லா வெளிச்சம் தெரியும். வெளிச்சமாக இருந்தால் கண்ணு தெரியாது. பகலில் பாருங்கள் பூனை எங்கிட்ட ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா அது வெளிச்சம் தெரியாது, கண்ணு பார்வை இருக்காது. அது மாதிரி தான். அப்படி தான் நிறைய பேர் இருக்கிறானுங்க, ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணலை, உண்மையாக சொல்கிறேன். வேண்டாம், நமக்கு எதுக்கு ஊர்வம்பு, நம்ம உள்ளதை சொல்லிட்டு போவோம். நம்ம கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்டால் நல்லது. ஒருத்தனுக்கு நல்லது நடக்கணும்னா நல்லதை கேட்பாங்க, நல்லதை பார்ப்பாங்க. சரியா? வாழ்த்துக்கள். மீனராசிக்கு தொடர்ந்து போடுறேன் பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.